வண்ண ஆடைகள் மற்றும் அத்துடன் எம்சி சாலை பஜாரில் பணியாற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையும் மாற வேண்டும். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மக்கள் அனைவரும் ஆன்லைனில் தங்கள் உடைகளை வாங்கும் பழக்கம் விருத்தி பெற்றாலும் நேரடியாக பஜாரில் சென்று வாங்கும் பழக்கம் இன்னும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை பஜார்களில் அழிக்கப்படவில்லை. அதில் முக்கிய பஜாராகும் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள எம்சி சாலை பஜார். இந்த பஜார் கடந்த 50 ஆண்டுகளாக சென்னை மக்களுக்கு பிரபலமாக விளங்குகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வருகை தந்து பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் அங்கு வந்து கைவினைப் பொருட்கள், வண்ண வண்ண ஆடைகள் மற்றும் தின்பண்டங்களை வாங்கி விற்று வருகிறார்கள். 50 ஆண்டிற்கு மேல் கடந்திருந்தாலும் சென்னை மக்கள் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறது இந்த எம்சி சாலையில் இருக்கக்கூடிய பஜார் தான். குறிப்பாக இந்த பஜாரில் இருந்துதான் அனைத்து ஆடைகளும் சென்னையில் இருக்க மற்ற பஜாருக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. அதே போலவும் இங்கே வரக்கூடிய பொதுமக்களின் கண்களை கவரும் அளவிற்கு வண்ண வண்ண ஆடைகள் நம்மளை இழுத்து செல்லும் அளவிற்கு இந்த பஜாரானது காணப்படுகிறது. ஆனால் அதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய தூணாக நிற்கும் இந்த தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் நிலைமை கவலைக்கிடமாக தான் இருக்கிறது. அதே போலவும் இந்த சாலையில் செல்லக்கூடிய அந்த சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக காணப்படுகிறதால் இந்த சாலையில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசலுக்கு பரதில் கொண்டு பொதுமக்கள் அனைவரும் இந்த பஜாரை ஒதுக்கிவிட்டு டி நகர் மற்றும் போன்றவற்றை மற்றொரு பஜாருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஆளுங்க இங்கே வந்துட்டு போகிறாங்க. எந்த பார்க்கிங் வசதி இல்லை, ஒரு கழிப்பறை வசதி இல்லை, ஒரு ரோடு வசதி இல்லை. இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு வேலை ஆரம்பித்தாங்க, அப்படியே மந்தமாக நடக்குது இந்த வேலை. 3 வருஷம் 4 வருஷமாக நடக்குது. வண்டிங்க போயிட்டு வர முடியல. ரோட்டு கடை அகலமாக இருந்தாலும் வண்டிங்க வந்து நிப்பாட்ட முடியல. எந்த வண்டியும் போயிட்டு வர முடியல. கஸ்டமரு யாரும் வரமாட்டுறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. 1 டே வேறு ஆகிட்டாங்க. லாஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வர முடியல, யாரும் போக முடியல. கஸ்டமருக்கு எந்த இதுவும் தெரியல கடைங்க எங்கே இருக்குன்னு. பைக் நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதனால் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அது சென்னையில் உள்ள பாண்டி பஜார், பர்மா பஜார், ஜாம் பஜார் போன்ற முக்கிய பஜார்களுக்கு உடைகள் மற்றும் பொருட்கள் பெரும்பாலும் இந்த எம்சி சாலை பஜாரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எனவே இந்த பஜார் பொருளாதார முக்கியத்துவம் மிகுந்தது. ஆனால் இந்த பஜாரின் தற்போதைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. வாகன நிறுத்த இடமின்மை, கழிப்பறை வசதி இல்லாமை, கூடுதல் நெரிசல் மற்றும் சாலை ஆக்கிரமிப்பு காரணமாக இந்த பஜாரில் வருகிற மக்களும் வியாபாரிகளும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். என்னோட பேர் ராஜேஸ்வரி. இங்கே தான் எம்சி ரோட்டில் 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இங்கே அடிப்படையான ரோடு வசதியே மெயின் கிடையாது. ஏன்னா மக்கள் வர்றதுக்கும் சரி, இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கும் சரி, அடிப்படையான தேவை ரோடு வசதி கிடையாது. நிறைய அடிப்படுது. நிறைய குழந்தைங்க எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வெயிலில் நிற்கணும், மலையில் நிற்கணும், கோயிலில் நிற்கணும், எல்லாமே நின்று வந்தால் தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்தால் தான் சம்பளம். எங்கள் வேலைக்கு நீங்கள் ஒரு இது போட்டு கொடுங்க, பந்தல் மாதிரி போட்டு கொடுங்க. ஏன்னா எவ்வளோ பேர் நாங்கள் கஷ்டப்படுறோம். வெயில் அடிச்சாலும் நின்று தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு கூப்பிட்ற வேலை எங்களுக்கு, புரியுதுங்களா? அதே போல் எல்லா ஒரு இது பண்ணி கொடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு நடப்பாளர் சங்கத்து கடையை எடுத்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ரோடு குழியும் குள்ளுமாகுது. ஸ்மார்ட் சிட்டி போகிறேன்ட்டு பண்ணிவிட்டு இன்றைக்கி வரையும் வழி கிடையாது, எது கிடையாதுன்னு சுத்தமாக எதான இதுவும் கிடையாது. பஜாருக்கு வந்து செல்லும் வாடிக்கையாளர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு தேவையான பார்க்கிங் வசதி இங்கு இல்லை. இதனால் வாடிக்கையாளர்கள் தங்கள் வாகனங்களை கடைகள் முன்பு அல்லது அருகே நிறுத்திக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவே இந்த பகுதியில் அலைமோதும் வாகன நெரிசலை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் நெருக்கடி நிலை உருவாகிறது. மேலும் பஜாரில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அடிப்படை வசதியான பொது கழிப்பறை இல்லை. பொதுமக்கள் பயன்படுத்தும் ஒரே கழிப்பறை அங்கு பணியாற்றும் அனைவருக்கும் பெரும் சிரமமாகி வருகிறது. இது பார்வையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சுகாதார பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த சாலையின் அகலம் 40 அடி இருந்தும் மாநகராட்சி சாலையை ஆக்கிரமித்து கடைகள் கட்டப்பட்டுள்ளதால் இடது மற்றும் வலதுபுறம் 10 அடி இடம் எடுப்பது கடுமையாக உள்ளது. இதனால் கூடுதல் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. அத்துடன் இந்த பஜாருக்கு அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு
பஜாரின் நெரிசல் மற்றும் வாகனங்கள் ஒரு பெரிய ஆபத்தாகும். மேலும் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பெயரில் சாலை நடுப்பகுதியிலும் பணி தொடங்கினாலும் பணிகள் இன்றோ நாளையோ என்றே நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு போக்குவரத்து மிகுந்த பிரச்சனையாகி பஜாருக்கு வருவதில் பெரும் தடையாக உள்ளது. முறையான சாலை வசதி, பார்க்கிங் வசதி, பொது கழிப்பறை வசதி இல்லாமல் மக்கள் மற்றும் வியாபாரிகள் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ள நேரிடுகிறது. இதனால் பொதுமக்கள் பஜாருக்கு வருவதை தவிர்க்கின்றனர். அத்துடன் வியாபாரம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. வண்ண வண்ண ஆடைகள் வாங்கும் மக்களின் பழக்கம் மாறாமல் இருந்தாலும் இத்தகைய அடிப்படை வசதிகள் இல்லாததால் வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் பாதிப்புக்குள்ளாகி வருவது வருத்தத்திற்குரியது. எனவே எம்சி சாலை பஜாரின் அவல நிலைமையை மாற்ற அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கு பணிபுரியும் வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு மனதளவிற்கும் அவர்கள் வாழ்க்கையை வண்ணமாக ஆக்க வேண்டும் என இந்த மாநகராட்சி தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.